கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்த எஸ்டிபிஐ கட்சியினர். எஸ்டிபிஐ கட்சி கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தெருநாய்கள் அதிகரித்து வருகின்றது. இதனால் பெண்களும் குழந்தைகளும் வயதானவர்களும் அன்றாட வேலைக்காக செல்லக்கூடிய பொதுமக்களும் அதிகாலையில் மதரசா செல்லக்கூடிய குழந்தைகளை தெருநாய்கள் கடித்து வருகின்றது. இது மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாகவும் பயத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது. எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரியும் மற்றும் மலுமிச்சப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடித்தண்ணீர் தெருவிளக்கு வேண்டியும் மற்றும் வெள்ளலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட குடிசை மாற்று வாரிய பகுதிகளில் கட்டிக் கொடுத்த ஹவுசிங் யூனிட் பகுதிகளில் உள்ள திருமண மண்டபம், ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிக்கூடம் கட்டி முடித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அது மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. இந்த பிரச்சினைகளை எல்லாம் உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும் எஸ்டிபிஐ கட்சியின் கிணத்துக்கடவு தொகுதியின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதியின் செயலாளர் ஷாகுல் ஹமீத் தலைமை தாங்கினார். பெண்கள் அணியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நெபிசா சலீனா, கிணத்துக்கடவு தொகுதியின் தலைவி நெபிசாமா மற்றும் தொகுதி வார்டு நிர்வாகிகள் சதகத்துல்லா, ரியாஸ், கலீம், சுபைருதீன், ஷிஹாப், நவாஸ், அப்துல் சலீம், அமித், காதர், சபிக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்டிபிஐ கட்சி கோவை கிணத்துக்கடவு தொகுதி மாவட்டம் எஸ்டிபிஐ கட்சி கோவை கிணத்துக்கடவு தொகுதி எஸ்டிபிஐடைய கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர். நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 95வது வார்டு, 100வது வார்டு இந்த மாதிரி பகுதிகளில் அதிகமாக நாய் தொந்தரவு அதிகமாக இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம பல முறைகளை போட்டு நம்ம மனுக்கள் கொடுத்துருக்குறோம். நாய் சம்மந்தமாக போட்டு நம்ம அந்த ஆஃபீஸர்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கூப்பிட்ருக்குறோம். யாரும் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. குழந்தைகள் மதரசா டைம் போக முடியறதில்லை. நிறைய குழந்தைகள் கடிச்சிருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு போட்டு அங்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா பெண்கள்லாம் குப்பை கோட்டை போனாலே நாய் துரத்திட்டு வருது. அந்த மாதிரி ஒரு அவல சூழ்நிலையாக போட்டு அங்கே இருக்குது. இதை நம்ம பல முறை எச்சரிச்சுட்டும் போட்டு கூப்பிட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். வால் போஸ்ட் எல்லாமே நம்ம ஒட்டியிருக்கிறோம். ஒரு ஆர்ப்பாட்டமும் கண்டிச்சிருக்கிறோம். இதுக்கு மீறி போட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாத ஒரு காரணத்தினால இப்போ கலெக்டரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆமாம், கார்பரேஷன் வாகனங்கள் வருது சொல்லும்போது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய்கள் வாகனம் போட்டு காலையில் 6 மணி டைமில் வந்ததுன்னா நாய்களை பிடிக்கும். இவங்க வர்றது பார்த்தீங்கன்னா 3 மணி 2 மணி. நாய்கள் எப்போ போய் ஒளியுதோ அந்த டைம் பார்த்து வராங்க. சும்மா பேருக்காக வர்றாங்க. அப்போ போட்டு என்ன பண்ணுறாங்க, நாய் இருக்குது அப்படின்னா பிடிக்க முடியல, அது ஓடிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்து போட்டு போயிடுறாங்க. நம்ம தகவல் இப்போ மனு கொடுக்குறோம். மறுநாள் வர்றவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா, நாய்கள் இல்லாத டைமாக பார்த்து போட்டு அவங்க வண்டியை மட்டும் அப்படியே ஓட்டிட்டு போயிடுறாங்க தவிர வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நாய்களை பிடிச்சாலும் கருத்தடை பண்ணுறோம், அதை ஊசி போட்டிருக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு விட்றாங்க. ஆனால் இவங்க கொண்டு விட்டதுக்கப்புறம் 3 மாதத்தில் நாய்கள்லாம் நிறைய குட்டி தான் போடுது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் குட்டியெல்லாம் போட்டு எல்லாம் பெருத்து கிடக்குது. ஏன்னா போட்டு எப்படி இது கருத்தடை பண்ணுறாங்களா இல்லை ஊசி போட்டு இறக்கி விட்றாங்களாங்கிறது நமக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா கருத்தடை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஊசி. அதே மாதிரி நாய்களை கொண்டு போனாங்கன்னா, நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 10 நாயை பிடிச்சிட்டு போனாங்கன்னா ரிட்டன் விடும்போது பார்த்தீங்கன்னா பல நாய்களை கொண்டு விடுறாங்க. இந்த மாதிரி அவல நிலைகள்லாம் போட்டு அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 95வது வார்டு, 100வது வார்டுகளில் அடிப்படை வசதிகளை கோரி நாங்கள் மனுக்கள் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா அங்கேயும் போட்டு சாக்கடை வசதி, மலை வாய்க்கால் இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. அது சம்மந்தமாக மனுக்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என் பேர் ஷாகுல் ஹமீது, கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள்.